இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் என் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் ஹுதா குடும்பத்தோடு இணைந்திருக்கும் உதவங்கரங்கள் என்ற உறவுகள் அனைவருக்கும் என் முதல்கண் ஜஸாக்குமுல் ஹைரா. அன்பு சொந்தங்களே, இந்த குடும்பத் தலைவர் மிகவும் கடினமான ஒரு கஷ்டத்திலையும் தன்னுடைய உடம்பு நலம் கருதி நம்மளோடு கைகோர்த்து நம்மளோடு உதவங்கரங்கள் மூலமாக உதவிக்கரங்களை நீட்டியுள்ளார்கள். அன்பு சொந்தங்களே, இந்த உறவுக்கான உதவிகளை நிச்சயமாக நம் அனைவருமே செய்ய வேண்டும். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இறைவன் நமக்கான அந்த கூலியை மறு உலகில் இன்ஷா அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருவான். இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கான வீடியோ கிளிக்கினை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்போது அவங்கள வீடியோ கிளிக் மூலமாக நம்ம போய்கொள்ளலாம். நன்றி அனைத்து உள்ளங்களுக்கும். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் ஹுதா குடும்பத்தோடு உங்களை அன்போடு வரவைக்கின்றோம். அல் ஹுதா குடும்பத்தோடு ஒரு சகோதரர் நம்மளோடு இணைந்திருக்கின்றார். இன்ஷா அல்லாஹ் கேட்டு பார்க்கலாம். நம் சகோதரர் நம்மளோடு கைகோர்த்து உதவிக்கரங்களை நீட்டியுள்ளார். என்னென்று நம்ம கேட்டு பார்க்கலாம். முதலாவது அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்கள் பிரதர், என்ன பிரச்சனை உங்களுக்கு? மூட்டெலும்பு பிரச்சனை என்ன? மறுவா காலில் நடக்கலதா? நடக்கல என்ன? எவ்வளோ காலம் இருக்குது? 3 வருஷமாக இருக்குது. ஸோ உங்களோட எத்தனை பிள்ளைகள்? உங்களோட பிள்ளைகள் எத்தனை பேர்? 3 பேர். ஸோ அந்த பிள்ளைகளுக்கும் உங்களோட மெடிக்கல் செலவுக்கும் என்ன பண்ணுறீங்க? படிக்காங்க? 5ஆம் படிக்காங்க என்ன? இது இந்த ஹாஸ்பிட்டல், இந்த ஃப்ரீயாக செஞ்சு ஒரு ஹாஸ்பிட்டல், உங்களுக்கு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது தான் இந்த அல் ஹுதா குடும்பத்தோடு நீங்கள் கைகோர்த்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நாங்கள் என்ன உதவி செய்யணும்? பொக்கிஷத்தை மூடுவதில்லை. கேட்டுக்கொண்டிருக்கீங்க, என்ன பண்ணணும்? உதவி செய்யணும் என்ன? ஸோ அன்பு தொழிலுக்கு போகிறல்ல. 3 வருஷமாக தொழில் இல்லாமல் இருக்கீங்க. கஷ்டம் தானே? கண்டிப்பாக அல் ஹுதா குடும்பம், எங்களுடைய உறவுகள் எல்லாரும் உங்களோட வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்காங்க. நிச்சயமாக உங்களுக்கான அந்த உதவிகளை செய்கிறது தான் அல் ஹுதா குடும்பத்தோடு நாங்கள் வந்திருக்கோம். கண்டிப்பாக. என்ன சொன்ன சகோதரா, உங்களுடைய ஹாஸ்பிட்டல் செலவு, உங்களுக்கான அந்த ஹாஸ்பிட்டல் செலவு, உங்களோட காலை சரி பண்ணுறதுக்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் முழு முயற்சி நாங்கள் செய்வோம். அது மட்டும் இல்லை, உங்களோட வீட்டு செலவுக்காக நாங்கள் 2 மாத ஃபுல் செலவு, உங்கள் வீட்டுக்கான ஃபுல் செலவு கூட அல் ஹுதா குடும்பம் உறவுகள் எல்லாரும் நாங்கள் தரது ரெடியாக இருக்கோம். முடிந்த அளவுக்கு நாங்கள் என்ன சொன்னால், உங்களோட காலை சரி பண்ணி உங்கள் வளமை போல் உங்களோட கால் ரெடியாக வளமை போல் நீங்கள் பேசுகிற நடக்கிற மாதிரி நாங்கள் முடிந்த அளவுக்கு அந்த உதவியை செஞ்சு தரோம். அது எந்த ஹாஸ்பிட்டல்னு சரி தான், அந்த ஃபுல் பேமெண்ட் நாங்கள் பண்ணுறோம். அல் ஹுதா குடும்பம் பண்ணுது. நிறைய உறவுகள் எங்களோட இருக்கின்றாங்க. சகோதர உறவு மாதிரி இருக்காங்க. சகோதரன்னு சொன்னால் தமிழ் உறவு இருக்காங்க, முஸ்லீம் உறவு மட்டுமில்லை, சகோதர உறவுகளும் எங்களோட கை கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான அந்த உதவிக்கரங்களை கண்டிப்பாக அல் ஹுதா குடும்பத்தோடு உங்களுக்கு தருவாங்க நிச்சயமாக. கொஞ்சம் நடந்து காட்டலாமா? 7 மேலே பிடிக்கணுமா உங்களை? பிடிச்ச நீங்கள் நடங்க பார்ப்போம். அந்த கால் 7, அந்த கால் பாருங்கள் சுண்டுது பாருங்கள் உறவுகளை. இந்த கால் அப்படி சரியாக நடக்க முடியலை. அப்படி ரிட்டர்ன் போங்க. அப்போ
அன்பு உறவுகளே, இங்கே பாருங்கள், இந்த சகோதரன் தன்னுடைய கால் இடுப்பு மற்றும் இரண்டும் வேலை செய்யாத காரணத்தால் சுமார் 3 வருடமாக யாரும் உதவி கரங்கள் நீட்டாமல், யாருடைய உதவிகளையும் நாடாமல் முடங்கி கொண்டிருந்த ஒரு சகோதரரை நானும் ஒரு சகோதரியும் வந்து தான் அந்த சகோதரனை பார்த்துருந்தோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த சகோதரனுக்கான அந்த உதவி கரங்களை நீட்டுவோம். அல்ஹுதா குடும்பம் சுமார் நான் நினைக்கின்றேன் சுமார் 300 உறவுகளுக்கு உதவும் கரங்கள் மூலமாக உதவி செஞ்சுருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ், போதுமானது. நிச்சயமாக இந்த சகோதரனுக்கான அந்த உதவிகளை நம்ம வழங்க வேண்டும். இந்த குடும்பம் நிறைய கடினத்திலேயும் கஷ்டத்திலேயும் வாழ்கின்றார்கள். அன்றாட வாழ்க்கை, அன்றாட உணவுப் பொருட்கள், அன்றாட உணவு சாப்பிட்றது கூட மிகவும் கடினமான நிலைப்பாடாக இருக்கின்றது. 3 பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பனாக இருக்கின்றார்கள். ஸோ அந்த 3 பிள்ளைகளும் பாடசாலை போகின்ற பிள்ளைகள், உணவு சாப்பிடக்கூடிய ஒரு பிள்ளைகள். அவங்க உணவுன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த பக்கத்து வீட்டில் அப்படி சின்ன சின்ன உதவிகள் செய்து கொண்டு வராங்க. இருந்த போதிலும் அவங்களுக்கான பூர்த்தியான செலவு நிச்சயமாக கிடைக்கவில்லை. இப்படி ஒரு அரசாங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் இவங்களை அட்மிட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி ஒரு அரசாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் உண்டு. போதுமான ஃபெசிலிட்டி இவங்களுக்கு கிடைக்கல, போதுமான வைத்திய ஃபெசிலிட்டி கிடைக்கல. ஸோ இவங்க ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலில் இவங்களை வைத்து இவங்களோட காலுக்கான ட்ரீட்மெண்ட், இடுப்புக்கான ட்ரீட்மெண்ட்டில் பொறுப்பு நம்மளுடைய பொறுப்பு. அன்பு உறவுகளே, முடிந்த அளவுக்கு இந்த சகோதரனுக்கான அந்த உதவிகளை செய்து கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், இன்று மட்டுமில்ல மறுமையில் கூட உங்களுக்கான அந்த நன்மைகளை இறைவன் கண்டிப்பாக தந்துடுவார். அது மட்டுமில்லை, இந்த சகோதரனுடைய தாய் கூட நம்மளோட பேச இருக்கின்றார்கள். ஸோ அந்த தாயோடு நமக்கு நிச்சயமாக பேச வேண்டும். சகோதரனுடைய மனைவி இருக்கின்றாங்க. மனைவியால் கொஞ்சம் பேச முடியாத கட்டம் என்று சொன்னால் அவங்களுக்கு சுகம் இல்லை என்று சொல்லியிருக்காங்க. ஸோ சுகமில்லா நேரத்தில் நாங்கள் இந்த வீடியோ எடுக்கல, உறவுகளை மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த சகோதரனுடைய தாய் நம்மளோட பேசுவதற்கும் ரெடியாக இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களுடன் பேசிட்டு நிச்சயமாக இந்த வீடியோ கிளிக் உங்களுக்காக நடைபெற இருக்கின்றது. ஓகே அன்பு உறவுகளே, இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் இந்த சகோதரனுக்கான அந்த உதவிகளை நம்ம பெற்றுக் கொடுக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்குமுல் ஹைரா. அன்பு உறவுகளை, உங்களோடு கைகோர்க்கும் எப்போதுமே அல்ஹுதா குடும்பத்தின் தலைவர் ரெப்னாஸ். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் என் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு சொந்தங்களே, இந்த ஒரு தாயின் ஒரு குமரலாக இருக்கின்றது அல்ஹுதா குடும்பத்தோடு நம்மளுடைய குடும்ப உறவுகளை நாடி இந்த தாய் நம்மளோடு கைகோர்த்து இருக்கின்றார்கள். அன்பு சொந்தங்களில் இந்த வீடியோவில் பார்க்கின்ற அந்த நபருக்கான அந்த ஒரு உதவிகளை நாடுவதற்காக அந்த தாய் நம்மளோடு இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் நம்மளோட தாயோட பேசி பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் அம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை மகனுக்கு? உங்களோட மகனுக்கு என்ன? மகனுக்கு வருத்தம் 3 வருஷமாச்சு. வருத்தம் வந்து அவருக்கு துப்புரவா நடக்கல. நானும் செய்யாத வைத்தியம் இல்லை, உதவியும் இல்லை. நானே அந்த கையில இருந்தது நான் 60 கொடுத்தேன். இப்ப எனக்கு ஒன்று கும்ப சரியில்லை. எனக்கு உதவி செய்யறதுக்கு மிச்ச நன்மையாயிருக்கு. இப்போ உதவி செய்யறதுதான் உங்களுக்கு மிச்ச நன்மை நடக்கும். என்ன செய்யுது உங்களோட மகனுக்கு? என்ன என்ன பண்றாரு? இப்ப எப்படி என்ன பண்றாரு உங்களோட மகன்? இப்ப நடந்த ஒரு ஆபத்து நடக்கல. நல்ல மொழிய போய் இருந்தவர்கள் இந்த 3 வருஷத்துல ஒரு பிரச்சனை இருந்து, சின்ன பிரச்சனை இருந்து, எல்லாரும் நல்லா இல்லை. வந்து சூப்பராக நடக்க இல்லாது படுத்து கழிஞ்சு படுத்து சாப்பிடுறாரு. ஒரு குடிச்சோறு சாப்பிடுறாங்க. கொடுக்குறதுக்கு வசதி இல்லை. தொழிலுக்கெல்லாம் போயலாதா? தொழிலுக்கெல்லாம் போயலாது. இப்போ அந்த குடும்பத்தை யாரு பார்க்காங்க? இப்போ அந்த குடும்பத்தை யாரு பார்க்குறப்பா ஒருத்தரும் இல்லை. இப்படிதான் காக்க ஒரு ஆள் வைக்காது. அவருக்கு தொழில் இல்லை. அவருக்கு அந்த கொடுப்பாரு. தேவைப்பட்டதை வேண்டிக் கொண்டு நிச்சயமாக்கி காட்சி திருப்பத்துக்கு அவங்கள சந்தோஷமா செய்யறது ஒன்றும் இல்லை. அவளுக்கு அவ்வளோ நன்மையே கொடுப்பான். அவங்க இந்த உதவி செய்தாட்டா அவங்க மக்கத்துக்கு போகிற அந்த பாவம் கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், கண்டிப்பாக எங்களோட குடும்பம் அல்ஹுதா குடும்பம் நிறைய உறவுகளுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. நிச்சயமாக இந்த உங்களோட மகனுக்கான அந்த உதவியை கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். இன்ஷா அல்லாஹ் துவா செய்து கொள்ளுங்க. நான் துவா செய்வேன் கண்டிப்பா. எல்லாருக்கும் துவா செய்து. ஆமாம்,
எங்களோட ஐஎம்ஓ அல் ஹுதா குடும்பத்தோடு எங்களோட தமிழ் உறவுகள் இருக்காங்க, சகோதர உறவுகள் இருக்காங்க. அவங்களும் உங்களுக்கான உதவி செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ உங்களுடைய மகனுக்கு நிச்சயமாக உங்களோட மகனுக்கான இந்த ஹாஸ்பிட்டல் செலவு தானே, அது என்னென்ன எங்கே போகணுமோ அந்த ஹாஸ்பிட்டல் செலவை நாங்கள் பாராமல் எடுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் உங்களோட மகனுக்கான அந்த காலை நாங்கள் கண்டிப்பாக ஆமாம் தெரியும் சொன்னீங்க. கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் என்ன சொன்னோன்னா உங்களோட மகனுக்கான அனைத்து வருத்தத்துக்கான அந்த உதவியை செய்து கொண்டு உங்களோட மகன் சாப்பிட்றதுக்காக 2 மாதம் அவங்க நிம்மதியாக சாப்பிட்றதுக்காக அந்த பொருளும் நாங்கள் உத்தாரம் சரிதானே. இன்ஷா அல்லாஹ் அன்பு சொந்தங்களே, இது ஒரு தாயின் ஒரு குரல்களாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அந்த சகோதரனுடைய பேச்சை நம்ம கேட்டிருந்தோம், இந்த தாயுடைய குரலையும் நம்ம கேட்டிருந்தோம். நிச்சயமாக அன்பு உறவுகளே, முடிந்த அளவுக்கு இந்த உறவுக்கான அந்த உதவிகளை செய்யுமாறு தாழ்மையோட கேட்டுக்கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் உங்களோடு விடைபெறும் அல் ஹுதா குடும்பத்தின் தலைவர் ரிஃப்னாஸ். ஏழையாக வாழ்ந்ததேனோ யா ரசூலல்லாஹ், நாளை மஹ்ஷர் வேளை உதவும் யா ஹபீபல்லாஹ். ஏழையாக வாழ்ந்ததேனோ யா ரசூலல்லாஹ், நாளை மஹ்ஷர் வேளை உதவும் யா ஹபீபல்லாஹ். ஈந்தலராய் தானிருந்தும் ஏற்றமான வாழ்விருந்தும், ஈந்தலராய் தானிருந்தும் ஏற்றமான வாழ்விருந்தும் யா ஹபீபல்லாஹ். ஏழையாக வாழ்ந்ததேனோ யா ரசூலல்லாஹ், நாளை மஹ்ஷர் வேளை உதவும் யா ஹபீபல்லாஹ். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன். இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன். இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன். இன்னல் பட்டு எழும்